ஹாய் கைஸ், வெல்கம் டு பைத்தான் வெப் சீரிஸ். ஸோ இன்னைக்கு ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்கில் நம்ம என்ன கான்செப்ட் பார்க்க போகிறோம்னா இன்னெரிட்டன்ஸ். ஸோ போன வீடியோவில் நம்ம வந்து என்கேப்சுலேஷன்னா என்ன, அப்புறம் கெட்டர்ஸ் செட்டர்ஸ் அப்படின்லாம் என்னென்னு பார்த்துருந்தோம். ஸோ இப்போ ஊப்ஸில் அடுத்த கான்செப்டான இன்னெரிட்டன்ஸ்க்கு நம்ம பார்க்கலாம். ஸோ இன்னெரிட்டன்ஸ்னால் என்னன்னா, இப்போ நம்மளுக்கு ரெண்டு கிளாஸ் இருக்குது. அந்த ரெண்டு கிளாஸில் ஒரு கிளாஸ் வந்து இன்னொரு கிளாஸுடைய மெத்தட்ஸையும் ப்ராப்பர்ட்டியும் இன்னெரிட் பண்ண போகுது, அதாவது அது எடுத்துக்க போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இதை நம்ம வந்து எப்படி சொல்லலாம்னா, இப்போ வந்து ஒரு பேரண்ட் இருக்காங்க, ஒரு சைல்டு இருக்காங்க அப்படின்னா, அந்த சைல்டுக்கு அந்த பேரண்ட் கிட்ட இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் அப்படியே இருக்கு அப்படின்னா, அப்போ நம்ம என்ன சொல்லலாம், த சைல்டு இன்னெரிட்டட் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பேரண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை தான் இங்கே ப்ரோக்ராம் வைஸ் பார்த்தோம்னா நம்ம சைல்டு கிளாஸ் அப்புறம் பேரண்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ inheritance is a fundamental concept in object oriented programming that allows a class to inherit another class. அதாவது ஒரு கிளாஸ் வந்து இன்னொரு கிளாஸை இன்னெரிட் பண்ணுறது. இன்னெரிட் பண்ணுறதுனா என்னன்னா, அந்த கிளாஸில் என்னென்னலாம் இருக்கோ அதை நம்ம இந்த கிளாஸ்லேயும் பார்க்க முடியும். ஸோ ஒரு கிளாஸ்னால் என்ன இருக்கும், அதில் மெத்தட்ஸ் இருக்கும், ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும், அதாவது வேரியபிள், டேட்டா, ஆக்ஷன்ஸ். ஸோ அதான் நம்ம மெத்தட்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவோம். ஸோ அப்படி ஒரு கிளாஸில் இருக்க மெத்தட்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸை இன்னொரு கிளாஸ் எடுத்துக்கிச்சு, இன்னொரு கிளாஸ் அதை இன்ஹெரிட் பண்ணிக்கிச்சு அப்படின்னா நம்ம வந்து அதை இன்னெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எ கிளாஸ் called child class or derived class to inherit attributes and methods from another class called parent class. ஸோ ஒரு கிளாஸ் வந்து இன்னொரு கிளாஸ் கிட்ட இருந்து ப்ராப்பர்ட்டியை இன்ஹெரிட் பண்ணிச்சுன்னா அந்த இன்ஹெரிட் பண்ணிக்கிற கிளாஸை நம்ம சைல்டு கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். எந்த கிளாஸ்லேருந்து இன்ஹெரிட் பண்ணுதோ அந்த பேஸ் கிளாஸை வந்து நம்ம பேரண்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த பேரண்ட் கிளாஸ்லேருந்து ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டியை இந்த சைல்டு கிளாஸ் இன்னெரிட் பண்ணிச்சுன்னா நம்ம அதை சைல்டு கிளாஸ்ன்னு சொல்லுவோம். இன்னெரிட் பண்ண கிளாஸை சைல்டு கிளாஸ், எந்த கிளாஸ்லேருந்து இன்னெரிட் பண்ணுறாங்களோ அதை பேரண்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது இன்னும் எக்ஸாம்பிளோட பார்க்கணுன்னா, ஸோ இங்கே என்கிட்ட வந்து ரெண்டு கிளாஸ் இருக்குது. ஒன்று வந்து கார் கிளாஸ், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பைக் கிளாஸ். இந்த கார் கிளாஸில் என்கிட்ட ரெண்டு மெத்தட் இருக்குது, ஸ்டார்ட் மெத்தட், ஸ்டாப் மெத்தட். இந்த பைக் கிளாஸ்லையும் என்கிட்ட ரெண்டு மெத்தட் இருக்குது, என்னென்னா ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப். ஸோ இப்போ இன்னெரிட்டன்ஸ் நம்ம எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம்னா, இந்த கோடு டூப்ளிகேட்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு, அதாவது நிறைய நம்பர் ஆஃப் கோட் போடுறதுக்கு பதிலாக நம்ம அந்த கோடை ரீயூஸ் பண்ணுறதுக்காக இன்னெரிட்டன்ஸ் யூஸ் பண்ணுவோம். இப்போது என்கிட்ட கிளாஸ் கார் அண்ட் கிளாஸ் பைக்குன்னு ரெண்டு கிளாஸ் இருக்குது. ரெண்டுலேயுமே ஒரே மெத்தட் தான் இருக்குது. எனக்கு காருக்குள்ளேயும் ஸ்டார்ட் ஸ்டாப் பண்ணுற மெத்தட் இருக்குது, பைக்குள்ளேயும் ஸ்டார்ட் ஸ்டாப் பண்ணுற மெத்தட் இருக்குது. ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்ணலான்னா, இங்கே காரில் இருக்க ஸ்டார்ட் ஸ்டாப் மெத்தடை யூஸ் பண்ணியே என்னால் பைக் கிளாஸ்லேயும் அதே மெத்தட்ஸை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே எனக்கு வந்து தனியாக ஸ்டார்ட் ஸ்டாப் பண்ணுற மெத்தட் எனக்கு தேவை இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இன்னெரிட்டன்ஸ் எப்படி அச்சீவ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதை வச்சு தான் நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க முடியும். ஸோ இப்போ நான் என்னுடைய பேரண்ட் கிளாஸாக நான் வந்து கார் கிளாஸை கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஸோ காருன்றது வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பேரண்ட் கிளாஸ். ஸோ பைக் வந்து சைல்டு கிளாஸ். இப்போ நான் எப்படி இன்னெரிட் பண்ண போகிறேன்னா, பிராக்கெட்ஸ், இந்த பிராக்கெட்டுக்குள்ளே நான் எந்த கிளாஸை இன்ஹெரிட் பண்ண போகிறேன்னா அந்த கிளாஸோட நேம். ஸோ கார். ஸோ இப்படி நான் போகிறதுனால என்ன ஆகுதுன்னா, இப்போது கார் கிளாஸில் இருக்க மெத்தட்ஸை என்னால் பைக் கிளாஸ் யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நான் பைக் கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ பி ஈக்குவல் டு பைக். இங்கே பார்த்தீங்கன்னா நான் பைக் கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன்னா, இப்போ நான் அந்த ஆப்ஜெக்ட் வச்சு நான் மெத்தடை கூப்பிட போகிறேன். எந்த மெத்தடை கூப்பிட போகிறேன்னா, பேரண்ட் கிளாஸில் இருக்க மெத்தட். எனக்கு இந்த ஸ்டார்ட்ன்ற மெத்தட் வேணும். ஸோ நான் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, பி டாட், பின்றது ஆப்ஜெக்ட், ஸோ ஆப்ஜெக்ட் டாட் ஸ்டார்ட். இந்த பின்றது எதனுடைய ஆப்ஜெக்ட், பைக் கிளாஸ், அதாவது சைல்டு கிளாஸுடைய ஆப்ஜெக்ட். ஆனால் அந்த சைல்டு கிளாஸை யூஸ் பண்ணி நான் வந்து பேரண்ட் கிளாஸுடைய மெத்தடை நான் கூப்பிட்றேன். ஸோ எனக்கு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெஹிக்கல் ஸ்டார்டட். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரியுதுன்னா, ஆனால் இங்கே எனக்கு பைக் கிளாஸில் ஸ்டார்ட் ஸ்டாப் பண்ணுற எந்த ஒரு மெத்தடுமே இல்லை. ஆனால் எனக்கு அவுட்புட் வந்து இந்த ஸ்டார்ட் மெத்தடுக்குள்ளே இருக்கிற
அவுட்புட் வந்து எனக்கு வருது. ஸோ என்ன பண்ணியிருக்குன்னா, இந்த பைக் கிளாஸ் வந்து கார் கிளாஸில் இருக்க அந்த ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் மெத்தடை இன்ஹெரிட் பண்ணியிருக்கு. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா, பைக் கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட் வச்சே நம்மளால் பேரண்ட் கிளாஸ் மெத்தடையும் நம்மளால் கால் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ உங்களுக்கு இன்னெரிட்டன்ஸ்னால் என்னென்னு புரிஞ்சிருக்கும். அடுத்து நான் இன்னெரிட்டன்ஸில் மெத்தட் ஓவர் ரைடிங்னா என்னென்னு சொல்கிறேன். ஸோ மெத்தட் ஓவர் ரைடிங்னா ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே எனக்கு கார்னு ஒரு கிளாஸ் இருக்குது, இங்கே எனக்கு பைக்னு ஒரு கிளாஸ் இருக்குது. இந்த பைக் வந்து காரை இன்னெரிட் பண்ணியிருக்கு. அப்போ என்ன பண்ணணும், இங்கே இருக்க மெத்தட்ஸ்லாம் என்னால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஆனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போது எனக்கு இந்த சைல்டு கிளாஸ்லையும் பேரண்ட் கிளாஸில் இருக்க அதே மெத்தடை நான் சைல்டு கிளாஸ்க்கு கொடுக்க போகிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கார் கிளாஸ்லையும் டெஃப் ஸ்டார்ட் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது, ஸ்டார்ட்ன்ற மெத்தட் இருக்குது. பைக் கிளாஸ்லையும் ஸ்டார்ட்ன்ற மெத்தட் இருக்குது. ஸோ இப்போ நான் இந்த மெத்தடை கால் பண்ண போகிறேன். இப்போ எனக்கு 2 ஸ்டார்ட் மெத்தட் இருக்குது. அதில் எந்த மெத்தட் பிரிண்ட் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஒரு சேஞ்சுக்காக வெஹிக்கிளில் மட்டும் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ எனக்கு 2 மெத்தட் இருக்குது. அந்த 2 மெத்தடில் எது அவுட்புட் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வெஹிக்கல் அப்படின்றது பிரிண்ட் ஆயிருக்கு. இந்த வெஹிக்கல் அப்படின்றது எதோடைய அவுட்புட்டு, வெஹிக்கல் அப்படின்றது எனக்கு சைல்டு கிளாஸுடைய மெத்தடுடைய அவுட்புட். ஏன் எனக்கு சைல்டு கிளாஸ் வந்துருக்குன்னா, இந்த சைல்டு கிளாஸ் வந்து பேரண்ட் கிளாஸுடைய மெத்தடை ஓவர் ரைட் பண்ணியிருக்கு. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு பேரண்ட் கிளாஸ்லையும் அதே பேருடைய ஒரு மெத்தட் இருக்குது, சைல்டு கிளாஸ்லையும் நம்ம அதே பேருடைய மெத்தடை கிரியேட் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா, நம்மளுக்கு இந்த சைல்டு கிளாஸ் மெத்தட் வந்து பேரண்ட் கிளாஸ் மெத்தடை ஓவர் ரைட் பண்ணிடும். ஸோ அதனால் நம்ம இந்த மெத்தடை கால் பண்ணுறப்போ நம்மளுக்கு சைல்டு கிளாஸ் தான் வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மெத்தட் ஓவர் ரைடிங். ஸோ இந்த மெத்தட் ஓவர் ரைடிங் ஓவர் கம் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னா, சூப்பர்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ சூப்பர்ன்ற கீவேர்டு ஆக்சுவலாக எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, பேரண்ட் கிளாஸ் மெத்தடை சைல்டு கிளாஸில் கால் பண்ணுறதுக்காக. இப்போ எனக்கு வந்து இந்த மெத்தட் வந்து ஓவர் ரைட் ஆகிடுச்சு. ஆனால் எனக்கு இந்த அவுட்புட்டும் வேணும், இந்த மெத்தடுடைய அவுட்புட்டும் எனக்கு வேணும். எனக்கு இந்த அவுட்புட் வேணும்னா நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த மெத்தடுக்குள்ளே டெஃப் ஸ்டார்ட்ன்ற மெத்தடுக்குள்ளே இப்போ நான் சூப்பர் கீவேர்டு யூஸ் பண்ண போகிறேன். சூப்பர் டாட் ஸ்டார்ட். ஸோ சூப்பர் டபுள் பிராக்கெட்ஸ். ஸோ சூப்பர் டபுள் பிராக்கெட் டாட் ஸ்டார்ட். ஸோ இப்போ எனக்கு என்ன ஆகும்னா, இந்த சூப்பர் டாட் ஸ்டார்ட்ன்றது எதை ரெஃபர் பண்ணால், என்னுடைய பேரண்ட் கிளாஸுடைய மெத்தடை ரெஃபர் பண்ணும். ஸோ இங்கே எனக்கு ஸ்டார்ட்ன்ற மெத்தட் எனக்கு சைல்டு கிளாஸ்லேயும் இருக்குது, ஸ்டார்ட்ன்ற மெத்தட் பேரண்ட் கிளாஸ்லேயும் இருக்குது. ஆனால் நான் அதுக்கு முன்னாடி சூப்பர்ன்ற ஒரு வேர்டு ஆட் பண்ணுறதுனால எனக்கு வந்து இது எதை ரெஃபர் பண்ணால், என்னுடைய பேரண்ட் கிளாஸுடைய ஸ்டார்ட் மெத்தட். ஸோ நான் ஆல்ரெடி ஸ்டார்ட்னு பிரிண்ட் ஆகிறப்போ எனக்கு இந்த வெஹிக்கிள் மட்டும் தான் பிரிண்ட் ஆச்சு, அதாவது சைல்டு கிளாஸுடைய அவுட்புட் மட்டும் தான் எனக்கு வந்துச்சு. ஸோ இப்போ நான் சூப்பர் கீவேர்டு யூஸ் பண்ணியிருக்கேன், அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வெஹிக்கிள் ஸ்டார்ட்டு வெஹிக்கிள். ஸோ ஸ்டூடெண்ட் கிளாஸினுடைய அவுட்புட்டும் எனக்கு வந்திருக்கு, சைல்டு கிளாஸினுடைய அவுட்புட்டும் எனக்கு வந்திருக்கு. ஸோ இதுக்கு தான் நம்ம சூப்பர் கிளாஸ் யூஸ் பண்ணுவோம், அதாவது சூப்பர் கீவேர்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ இது எதுக்காகனா, இப்போ வந்து நான் ஸ்டாப்ன்ற மெத்தடை கால் பண்ணால் நான் என்ன பண்ணுவேன், பி டாட் ஸ்டார்ட். அடுத்தது எனக்கு வந்து இப்போ பேரண்ட் கிளாஸுடைய மெத்தடு வேணும். இப்போ நான் வந்து பி டாட் ஸ்டாப்னு கொடுக்குறேன், பி டாட் ஸ்டாப். ஸோ பி டாட் ஸ்டாப்னா எனக்கு என்ன ஆகும், இந்த பேரண்ட் மெத்தட் வந்து எனக்கு கால் ஆகும். ஆனால் எனக்கு அப்படி இல்லாமல் எனக்கு தனியாக அந்த மெத்தடை கால் பண்ணாமல் எனக்கு இந்த மெத்தடுக்குள்ளேயே சைல்டு கிளாஸுடைய மெத்தடுக்குள்ளேயே எனக்கு சூப்பர் கிளாஸுடைய மெத்தடு வேணும் அப்படின்னா, இப்போ நான் மறுபடியும் சூப்பர் டாட் ஸ்டாப். ஸோ இப்போ எனக்கு என்ன ஆகணும், ஸோ நம்ம ஆல்ரெடி சூப்பர் டாட் ஸ்டார்ட் பண்ணுறப்ப நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த மெத்தட் வந்து ஓவர் ரைடாக இருந்துச்சு. அதனால் நம்ம வந்து சூப்பர் கீவேர்டு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ சூப்பர் கீவேர்டுன்றது வந்து ஓவர் ரைடான மெத்தடுக்கு மட்டும் இல்லை, நார்மலாக ஒரு பேரண்ட் கிளாஸோடைய மெத்தடை ஒரு சைல்டு கிளாஸோடைய மெத்தடுக்கு உள்ளே நம்ம கால் பண்ண போகிறோம்.
ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து சூப்பர் கீவேர்டு யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ என்ன அது பார்க்கலாம். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் ஸ்டார்டட், வெஹிக்கிள் ஸ்டாப்ட், இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பேரண்ட் கிளாஸ் உடையது. ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா இது சைல்டு கிளாஸ் உடையது, இது பேரண்ட் கிளாஸ் உடையது. ஸோ நம்ம என்ன பி டாட் ஸ்டாப்னு தனியாகவும் கொடுத்துருக்கோம், அதுக்குள்ளேயே வந்து நாம் ஸ்டாப் இங்கேயும் கால் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம வந்து இதை எடுத்துடலாம், பி டாட் ஸ்டாப் எடுத்துடலாம். ஸோ இப்போ எனக்கு பி டாட் ஸ்டார்ட் மட்டும் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டான அவுட்புட் வந்துருச்சு. ஸோ இந்த சூப்பர் கீவேர்டு எதுக்குன்னா ஒரு பேரண்ட் கிளாஸ் மெத்தடை இன்னொரு சைல்டு கிளாஸ்க்குள்ளே கால் பண்ணுறதுக்காக நம்ம சூப்பர் கீவேர்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த இன்ஹெரிட்டன்ஸ்லேயே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டைப்ஸ் இருக்குது. சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ், மல்டி லெவல், மல்டிபிள், ஹையரார்கி, ஹைப்ரிட்னு. ஸோ இதை நம்ம அடுத்த வீடியோட டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்னென்னு ஒரு சின்ன ரீகேப். ஸோ இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்னென்னா ஒரு சைல்டு கிளாஸ் வந்து அதனுடைய பேஸ் கிளாஸ் கிட்ட இருக்கிற ப்ராப்பர்ட்டியை இன்ஹெரிட் பண்ணுறது தான் இன்ஹெரிட்டன்ஸ். இந்த இன்ஹெரிட்டன்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா கோட் ரீயூசபிலிட்டிக்காக. ஸோ நான் ஒரு பேரண்ட் கிளாஸில் கிரியேட் பண்ண மெத்தடையே என்னால் மல்டிபிள் சைல்டு கிளாஸில் என்னால் அதே மெத்தடை யூஸ் பண்ணிக்க முடியும். தனியாக ஒவ்வொரு கிளாஸ்க்கும் எனக்கு மெத்தட் வந்து டூப்ளிகேட் மெத்தட்ஸ் வந்து எனக்கு கிரியேட் பண்ணுன்ற அவசியம் இல்லை. ஸோ இதனால் வந்து நான் இன்ஹெரிட்டன்ஸ் யூஸ் பண்ணுவேன். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ கைஸ்.